எப்பவுமே நாங்க ஊருக்கு வரும்போது அம்மா தம்பி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு விருந்து சாப்பாடு வைப்பாங்க. போன வாட்டி நான் ஊருக்கு வரும்போது அம்மா சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தனால வேணான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்னுடைய தம்பி ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சத்தம் போட்டாப்ல, இப்போ பெருநாள் அன்னைக்கு சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, நாங்க தான் மறுநாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அம்மா வீட்டுல தங்கச்சி அம்மா தம்பி வைஃப் எல்லாரும் சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு வேலையும் பார்க்கல. எப்பவுமே எங்க அம்மா தான் பிரியாணி பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். என் தங்கச்சிக்கெல்லாம் பிரியாணி செய்ய தெரியாது. இப்போ வர வர என் தங்கச்சி ரொம்பவே டேஸ்டா பண்றதுனால எங்க அம்மாவே அவளை தாளிச்சு விட சொல்லிட்டாங்க. அது கூடவே தால்ச்சா, வெங்காய பச்சடி, தாளிச்ச மாங்காய், சிக்கன் 65 இது எல்லாமே அம்மாவும் தம்பி வைஃபும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கே தெரியாமல் கேக் ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய பெரிய பையனோட பர்த்டேங்கிறதுனால குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய பையன் கேக் வெட்டி முதல்ல என்னுடைய மாமனாருக்கு தான் ஊட்டியிருந்தாப்புல. நாங்களே இதை எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதாங்க. நம்ம பசங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கறத விட நமக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு.